கூட்டணியில் மனிதநேய மக்கள் கட்சி 12 தொகுதி கேட்கும் துணை பொதுச் செயலாளர். தாம்பரத்தில் மனிதநேய மக்கள் கட்சியின் 18ஆம் ஆண்டு துவக்க விழா முன்னிட்டு மனித மாநில துணை பொதுச் செயலாளர் தாம்பரம் யாக்கூப் கழக கொடியேற்றி இனிப்புகள் வழங்கி ஏழை எளிய மக்கள் 500 பேருக்கு அன்னதானம் வழங்கினார். சென்னை அடுத்த தாம்பரத்தில் மனிதநேய மக்கள் கட்சியின் 18ஆம் ஆண்டு துவக்க விழா முன்னிட்டு வடக்கு மாவட்டம் சார்பில் தாம்பரம் ரங்கநாதபுரம் சுகாதார மையம் அருகே மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளரும் மாமன்ற உறுப்பினருமான தாம்பரம் யாக்கூப் கலந்து கொண்டு கழக கொடியேற்றி இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். இதனைத் தொடர்ந்து சண்முகம் பிரதான சாலையில் அன்னதான நிகழ்ச்சியில் பேரிடர் காலங்களில் மனிதநேய மக்கள் கட்சியின் பணிகள் குறித்து சிறப்புரையாற்றி ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இதில் வடக்கு மாவட்ட தலைவர் ஜாகிர் உசேன் மற்றும் மாநில அணி, மாவட்ட அணி, வார்டு நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மாநில துணை பொதுச் செயலாளர் தாம்பரம் யாக்கூப் பேசுகையில், தேர்தல் அரசியலுக்கு மட்டுமல்லாமல் சேவை நோக்கத்துடன் இந்த கட்சி துவங்கப்பட்டது எனவும், பேரிடர் காலங்களான வர்தா புயல், வெள்ளப்பெருக்கு காலங்களில் பல்வேறு கட்ட உதவிகளை செய்து வருகிறது. பேராசிரியர் அனைத்து சமூக மக்களுக்காக சட்டமன்றத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியுள்ளார். மனிதநேய மக்கள் கட்சி மாமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் எண்ணிக்கை குறைவாக இருக்கலாம், ஆனால் லட்சக்கணக்கான மக்கள் மனதில் இடம் பிடித்த ஒரு கட்சி எனவும், வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 5 இடங்களை வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார். மக்கள் கட்சிக்கு இளைஞர்கள், பெண்கள், மாணவர்கள் என அனைத்து சமூகத்தினரின் ஆதரவு இருந்த நிலையை தெரிவித்தார். எந்த தொகுதியாக இருந்தாலும், ஏன் தாம்பரம் தொகுதியாக இருந்தாலும் மனிதநேய மக்கள் கட்சி ஏற்றுக்கொள்ளும் என தெரிவித்தார். பேட்டி யாக்கூப், மனிதநேய மக்கள் கட்சி மாநில துணை பொதுச் செயலாளர். மனிதநேய மக்கள் கட்சி சார்பாக பிப்ரவரி 7 இன்று துவக்கப்பட்ட நாளாக இருக்கின்றது. இந்த நாளில் 2009 இதே நாளில் தாம்பரம் மாநகரத்தில் ரயில்வே மைதானத்தில் லட்சக்கணக்கான மக்கள், ஆண்கள், பெண்கள் ஒன்று கூட, அனைத்து சமூக மக்களின் ஒன்று கூட இந்த கட்சி துவக்கப்பட்டது. தேர்தல் அரசியலுக்கு மட்டுமல்லாமல் சேவை அரசியலை முன்னிறுத்தி இந்த கட்சி இயங்கிக் கொண்டிருக்கின்றது. பல்வேறு இயற்கை சீற்றங்கள் வரும்போதெல்லாம் இந்த அரசியல் கட்சி, குறிப்பாக வெள்ளப்பெருக்கு, 2015 வெள்ளப்பெருக்கு, அதுக்கு பிறகு கஜா புயல், தொடர்ச்சியாக வெள்ளப்பெருக்கு தாம்பரம் மாநகரத்தில், தொடர்ச்சியாக எங்களுடைய அமைப்பின் சார்பாக, கட்சியின் சார்பாக பல்வேறு கட்ட உதவிகளை செய்து வருகின்றோம். கொரோனா கொடி என்கிற நோய் உலகமே அதிர்வண்ணமாக இருக்கின்ற அந்த நேரத்தில் ஏறத்தாழ தமிழ்நாடு முழுவதும் 12,000 உடல்களை சாதி பாராமல், மதம் மாறாமல் எடுத்து நல்லடக்க செய்திருக்கின்றோம். அதேபோல் சட்டமன்றத்தில் எங்களுடைய சட்டமன்ற குழு தலைவராக எங்களுடைய தலைவர் பேராசிரியர் ஜவஹர்லால் அவருடைய தலைமையில் முதல் சட்டமன்ற கூட்டத்தில் அனைத்து சமூக மக்களுக்கும், அனைத்து மக்களுடைய இடஒதுக்கீடாக இருந்தாலும், சிறுபான்மை மக்களுடைய இடஒதுக்கீடாக இருந்தாலும், அனைத்து சமூக மக்களுக்கும் நின்று போராடி வாதாடி பல்வேறு கோரிக்கைகளை சட்டமன்றத்தில் முன்வைத்திருக்கின்றார். அதேபோல் இந்த சட்டமன்ற தொடரில் எங்களுடைய தலைவர் பேராசிரியர் அவர்கள் பல்வேறு காலகட்டத்திலும் அந்த மக்களுக்கு, அனைத்து சமூக மக்களுக்கு பாபநாசம் தொகுதி உள்பட, சுவாமிமலைக்கு லிப்ட் வாங்கினது உள்பட பல்வேறு பிரச்சனைகளை முன்னிறுத்தி கோரிக்கை வைத்து போராடி இருக்கின்றார். சட்டமன்றத்தில் பேசியிருக்கின்றார், வெளியிலே போராடி கொண்டிருக்கின்றார். மனிதநேய மக்கள் கட்சி சட்டமன்றத்திலே, நாடாளுமன்றத்திலே எண்ணிக்கை கம்மியாக இருக்கலாம், மாமன்றத்தில் எண்ணிக்கை கம்மியாக இருக்கலாம், ஆனால் லட்சோப மக்களுடைய இதயங்களில் ஒரு இடம்பெற்ற ஒரு அரசியல் கட்சியாக மனிதநேய மக்கள் கட்சி திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மக்கள் பணி இப்போ வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எங்கள் தலைவர் அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றார். பேராசிரியர் அவர்கள் தொண்டர்களுடைய எண்ணத்தின் அடிப்படையில், எனக்கெல்லாம் பேராசை 12 இடம் வாங்க வேண்டும் என்று, ஆனாலும் தலைவர் பேராசிரியர் அவர்கள் 5 தொகுதிகள் எங்களுக்கு ஒதுக்க வேண்டும் சொல்லியிருக்கின்றார். மனிதநேய மக்கள் கட்சியுடைய ஆதரவு மிகையான ஒரு ஆதரவு. இது புரிந்து கொள்ள வேண்டும்.
எங்கள் கூட்டணியை தலைமை தாங்கக்கூடிய அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள், மனிதநேய மக்கள் கட்சிக்கு ஆண்கள் மட்டுமில்ல, பெண்கள் மட்டுமில்ல, இளைஞர்கள் மட்டுமில்ல, மாணவர்கள் மட்டுமல்ல, அனைத்து சமூக மக்களும் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஆதரவை சிதாமல் வாக்குகளாக வாங்கக்கூடிய ஆற்றல் மிக்க இளைஞர்களை பட்டாளம் கொண்ட ஒரு அமைப்பாக மனிதநேய மக்கள் கட்சி இருந்து கொண்டு இருக்கிறது. இதை அறிந்து எங்களுடைய தலைவர்கள் கோரிக்கை 5 இடங்களை மனிதநேய மக்கள் கட்சிக்கு ஒதுக்கி தர வேண்டும். இது எந்த தொகுதியாக இருந்தாலும், நான் நின்று கொண்டு பேசிக்கொண்ட தொகுதியாக இருந்தாலும் மனிதநேய மக்கள் கட்சி முன்னின்று ஏற்றுக்கொள்ளும். நிச்சயம் 5 தொகுதி பெறுவீங்களா? அப்படி வாய்ப்பு இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க அடுத்த கட்டத்துல? எங்க தலைவருடைய முடிவு தான் எங்கள் முடிவு. நீங்க பகுதியில பல்வேறு போராட்டங்கள், மக்கள் பிரச்சனைகளை குறித்து முன்னெச்சரிக்கை ஏதாவது கொடுங்க. நீங்க சட்டமன்றத்தில் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அது இந்த தொகுதியில் எங்க கட்சியில யார் நிற்க வேண்டும், நிற்க கூடாது என்று எங்க தலைவர் பேராசிரியர் முடிவெடுப்பார்.